மிசியாவே மானிட ரட்சகரே, மனிதனை விடுதலை செய்திட மனிதனாய் வந்து பிறந்தவரே, ஈசோ மிசியாவே. தூதருடன் நாங்கள் பாடி புகழ்கின்றோம் உம்மை, வானவ தூதருடன் நாங்கள் பாடி புகழ்கின்றோம் உம்மை. பரிசுத்த பரிசுத்த ஆண்டவரே, நீ பரிசுத்த 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 ஆண்டவரே, நீ பரிசுத்த ஈசோ மிசியாவே. தந்தை, மகன், தூய ஆவியார் ஆகிய மூவர் இறைவன் நம்மோடு வாழ சிறு அப்பமானா இதோ நம் மத்தியில் நம் ஆண்டவர், நம் தந்தை, நண்பா என்று நம்மை அழைத்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்றும் நம்மோடு வசிக்கின்ற துணையாளராகின்ற தேற்றுகின்றவராகின்ற ஆவியானவராகிய கடவுள் இதோ நம் மத்தியில் இருக்கின்றார். ஆண்டவருடைய முன்னிலையில் நம்மை தாழ்த்துவோம், அவரது கரத்தில் நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எங்கள் இறைவா, கடந்த நாட்களில் நாங்கள் சந்தித்த எல்லா நபர்களையும் இந்த நேரத்திலே இந்த ஆராதனையில் மது முன்னிலையில் நாங்கள் கொண்டு வருகின்றோம். விண்ணக அணிகளோடு சேர்ந்து உத்தரி பீடத்தில் அவதரிக்கின்ற எல்லா ஆன்மாக்களோடு சேர்ந்து இவ்வுலகத்தில் உள்ள எல்லா நபர்களோடு சேர்ந்து நாங்களுமை ஆராதிக்கின்றோம், நாங்களுமை புகழ்கின்றோம், நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீர் உன்னதத்தில் வசிக்கின்றவர், ஆனால் எங்களோடுள்ள அன்பினால், எங்கள் மீதுள்ள அக்கறையினால் எங்களை வழி நடத்துவதற்காக, எங்களை காப்பதற்காக, எங்களை பாதுகாப்பதற்காக விண்ணை விட்டு பூமிக்கு வந்து எங்களோடு வசிக்கின்ற உமது முன்னிலையில் நாங்கள் எங்களை முழுவதுமாக தருகிறோம். ஆண்டவரே, எங்களது வாழ்வை முழுவதுமாக உமது முன்னிலையில் நாங்கள் திறந்து வைக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் குறைகளோடு, எங்கள் குற்றங்களோடு, எங்கள் எல்லா பாவங்களோடு, எங்கள் எல்லா சாபங்களோடு நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா, உமது பிள்ளைகள் என்ற உரிமையினால் நீர் ஒருவரே எங்களுக்கு வாழ்வு தர வல்லவர் என்ற உணர்வோடு, அறிவோடு, தெளிவோடு உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எங்களை புறந்தள்ளி விட மாட்டியே என்ற நம்பிக்கை எங்களுக்குள் இருக்கிறது. ஆண்டவரே, மகனே, மகளே, நீ இப்போதாவது மனம் திரும்பி என்னிடம் வா என்று அறைகூவல் விடுக்கின்ற ஆண்டவர் நீ. ஆண்டவரே, இப்போது இந்த நிமிடம் மனம் மாற வேண்டும் என்ற ஆசையோடு, மனம் திரும்ப வேண்டும் என்ற எண்ணத்தோடு, உம்மை மட்டும் அதிகமாக நேசிக்க வேண்டும், உம்மை மட்டும் ஆண்டவர் எமது கட்டளைகளுக்கு மட்டும் கீழ்ப்படிய வேண்டும், எனது இச்சைகளோ
எனது சிந்தனைகளோ எனது ஆணவங்களோ எனது உடலினுடைய சுகங்களோ அல்ல என்னை நடத்த வேண்டியது என்பது உணர்ந்தவர்களாக நாங்கள் உமது முன்னிலையில் இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் உம்மை அன்பு செய்கிறோம் ஆண்டவரே. உமக்கு முன்னிலையில் ஒன்றும் மறைவா இல்லையே. தொலையில் இருந்து கொண்டே என் சிந்தனைகளை அறிகின்ற ஆண்டவர் நீரானால் தொலைவில் இருக்கிறீரா என்று கேட்டால் இல்லை, நீர் என் அருகில் இருக்கிறீர். என் வலது கையை பற்றி பிடித்திருக்கின்றீர், எனக்கு நிழலாக இருக்கின்றீர், என்னோடு இருக்கிறீர். என்னை நடத்த எனக்கு முன்னாலும், என்னை காக்க எனக்கு பின்னாலும், என்னை ஆசீர்வதிக்க என் மேலும் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறீர் ஆண்டவரே. ஆகையால் உமது முன்னிலையில் எனது சிந்தனைகளும் எனது செயல்களும் எனது வழிகளும் நான் செய்கின்ற எல்லாம் ஆண்டவரே தெளிவாக உமக்கு தெரியும். உமக்கு முன்னிலையில் மறைப்பதற்கு எனக்கு ஒன்றுமில்லை. என்னை முழுவதுமாக தருகிறேன் என் குறைகளோடு. ஆண்டவரே, நான் உன்னை திக்கற்றவனாக விடமாட்டேன் என்று சொன்ன ஆண்டவரே, இன்று முது விண்ணேற்ற திருநாளை கொண்டாடுகின்ற நாள், நேரி செல்வதற்கு முன்னால் அல்லது இவ்வுலகத்திலிருந்து கடந்து செல்வதற்கு முன்னால் சீடர்களோடு எங்களோடு நீர் அளித்த வாக்குறுதி இது, நான் உன்னை திக்கற்றவனாக விடமாட்டேன். ஆனால் ஆண்டவரே, இவ்வுலக வாழ்க்கையில், வாழ்க்கை பாதையில், வாழ்க்கை பயணத்தில் ஆண்டவரே பலவிதமான துன்பத் துயரங்களில், சோதனைகளில், குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளில், கணவன் மனைவிக்கு இடையில் உள்ள வேறுபாடுகளில், ஆண்டவரே பிள்ளைகள் பெற்றோருக்கு இடையில் உள்ள வேறுபாடுகளில் எல்லாம் நாங்கள் மனம் துவண்டு சோர்ந்து அல்லல் பட்டு கொண்டிருக்கிறோம். குறிப்பாக காலநிலை மிக வெப்பமான சூழ்நிலை என்று எங்களது வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள், வேலையில்லா திண்டாட்டங்கள் எங்களது வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் சோர்ந்து போக செய்து கொண்டிருக்கின்றன. எதிர்பார்த்திருப்பது நடக்காத சூழ்நிலைகளில் நாங்கள் தளர்ந்து போய்கொண்டிருக்கிறோம். எங்களை தேற்றுகின்ற, எங்களை ஆற்றுகின்ற, எங்களை நடத்துகின்ற நல்ல இறைவா, நாங்களுமே ஆராதிக்கின்ற போது, நாங்களுமே புகழ்கின்ற போது எங்களது வாழ்வு மாறும் என்பதை அறிகிறோம். இஸ்ரேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவரை உம்மை ஆராதிப்பதற்காக கடந்து வந்தபோது அவர்களை பலவிதமான ஆசீர்வாதங்களால் அலங்கரித்த இறைவன் நீர். ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில் நீ என்னை நான் உனக்கு சொல்லுகின்ற இடத்திற்கு செல் என்று சொல்லி அழைத்து போகின்ற இடங்களிலெல்லாம் அவர் உமக்கு பலிபீடம் எழுப்பி உம்மை ஆராதித்தார் என்பதை நாங்கள் அறிகிறோம். ஆபிரகாம் மட்டுமல்ல, ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் அனைவரும் தாங்கள் சென்ற இடங்களிலெல்லாம் தாங்கள் சந்தித்த இறைவனை, தாங்கள் உணர்ந்து கொண்ட இறைவனை ஆராதித்தார்கள். அவ்வாறு அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அவ்வாறு அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் வளர்ச்சியை பெற்றார்கள். அவ்வாறு அவரது வாழ்க்கையில் அவர்கள் செல்வங்களை அடைந்தார்கள். அவ்வாறு அவர்களுடைய வாழ்க்கையில் நினைத்த காரியங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். கொடுக்க வேண்டும் என்று நினைத்த ஆசீர்வாதம் ஒன்றும் அவர்களுக்கு தடைபடவில்லை ஆண்டவரே. ஆகையால் இன்று இந்த நாளிலே ஆண்டவரை நாங்களுமே ஆராதிக்க வந்திருக்கிற போது, இந்த இடத்தில் உம்மை புகழ்ந்து ஆராதித்து பாடுகிற வேளையில், முது முன்னிலையில் உம்மை ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்கிற போது, முது முன்னிலையில் முழந்தால் படியிட்டு இருக்கிற போது, முது முன்னிலையில் நாங்கள் நடுஞ்சான் கிடையாக கிடந்து மோடி ஜபிக்கிற போது, ஆண்டவரே முது இரு கரங்களை நீட்டி எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக, முது அருள் வரங்களுக்காக நாங்கள் முது முன்னிலையில் வந்து உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நம்ம இவர் இந்த நேரத்தில் எழுந்து நின்று கைத்தாளத்தோடு ஆண்டவரை பாடி ஆராதிப்போம். இந்த ஆராதனை நேரம் விடுதலை நேரமாக மாற வேண்டும். ஆகையால் அனைவரும் கைத்தாளத்தோடு பாடி உற்சாகத்தோடு ஆண்டவரோடு ஆராதிக்க வேண்டும். ஆண்டவரை ஆராதிக்கிற போது நமது வாழ்வு மாறும், நமது சாபங்கள் நீங்கும், நமது குறைகள் நீங்கும், நமது வாழ்க்கை விடுதலையாக மாறும். ஆகையால் நம்ம இவர் எழுந்து நின்று கொண்டு கைத்தாளத்தோடு ஆண்டவரை பாடி ஆராதிப்போம். ஆராதனை ஆராதனை
துதி ஆராதனை 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 அப்பா, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே அப்பா காலையிலும் ஆராதனை அப்பா, மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. நன்றாக கரவொலி எழுப்பி நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். நம் கரங்களை தட்டுவது ஆண்டவரை ஆராதிப்பதற்கு துல்லியம். நம் கரங்களை தட்டுவது குரல் எழுப்பி ஆண்டவரை புகழ்வதற்கு சமம். ஆகையால் நன்றாக உற்சாகத்தோடு கை தட்டுவோம். நமது கரங்கள் ஆண்டவர் தந்த கரங்கள். ஆண்டவரை புகழ்ந்து பாட நமக்கு நாவை தந்தது போல ஆண்டவரை கைத்தாளத்தோடு பாட ஆண்டவர் நமக்கு கரங்களை தந்திருக்கிறார். இந்த கரங்களால் ஆண்டவருக்கு கைத்தாளம் எழுப்பி ஆண்டவரை ஆராதிப்போம். நமது வாயினால் ஆண்டவரை புகழ்ந்து பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. ஆவியானவரே, தூய ஆவியே உமக்கு ஆராதனை, என்னோடு வசிக்கும் துணையாளரே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை. பிதாவே உமக்கு ஆராதனை, அப்பா தந்தையே வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதிக்கிறேன் அப்பா. பிதாவே உமக்கு ஆராதனை, அப்பா வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. தானியேல் புஸ்தகத்தில் வாசிக்கின்றோம். நெருப்பு சூளையில் தள்ளப்பட்ட 3 இளைஞர்களை நாம் காண்கின்றோம். நெருப்பு சூளையில் தள்ளப்பட்ட போது அவர்கள் ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே இருந்தார்கள். நமது வாழ்க்கை கசப்பானதாக இருக்கலாம், நமது வாழ்க்கை துன்பம் நிறைந்ததாக இருக்கலாம், நமது வாழ்க்கை வேதனை நிறைந்ததாக. வேதனையின் மத்தியில் எவ்வாறு இந்த 3 இளைஞர்கள் தீச்சூளையில் இருந்து ஆண்டவரை புகழ்ந்தார்களோ அதுபோல நாமும் ஆண்டவரை புகழ வேண்டும். அதுபோல ஆண்டவரை கைத்தாளத்தோடு பாடி ஆராதிக்க வேண்டும். அந்த இளைஞர்கள் பாடி ஆராதித்த போது இதோ அவர்கள் மத்தியில் 4வது ஒரு ஆடவரை அவர்கள் கண்டார்கள். அந்த 4வது ஆடவரை அனுப்பினது ஆண்டவர். அந்த 4வது ஆடவர் விண்ணிலிருந்து ஆண்டவரால் அனுப்பப்பட்ட தூதர். அவர்களை பாதுகாப்பதற்காக, அவர்களை அந்த தீச்சூளையிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்காக, நமது வாழ்க்கையிலுடைய கசப்பான அனுபவங்களிலிருந்து வெளியே கொண்டு வர ஆண்டவர் நமக்காக ஒரு தூதரை அனுப்புவார். நீ எப்போது ஆண்டவரை முழு மனதோடு கைத்தாளத்தோடு பாடி ஆராதிக்கிறாயோ ஆண்டவர் விண்ணிலிருந்து உனக்கான விடுதலை அனுப்புவார். இந்த நேரம் அந்த விடுதலை நேரமாக மாற உன்னை முழுவதுமாக ஒப்புக் கொடுத்துக் கொண்டு ஆண்டவரை பாடி ஆராதி. ஜீவ பலியே உமக்கு ஆராதனை, அப்பா ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஜீவ பலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மெஸ்ஸியாவே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மெஸ்ஸியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை 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 நன்றாக கைதட்டி துதி ஆராதனை 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 எல்லா
எல்லா மக்களும் ஆண்டவரே ஆராதனை 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 ஆராதனை. எல்லா மக்களும் துதிக்கட்டும். எல்லா மக்களும் பாடட்டும். உள்ளம் திறந்து மனம் திறந்து ஆண்டவரே கசப்பான அனுபவங்களில் போகிறோம் ஆண்டவரே, வேதனை தந்த அனுபவங்களில் போகிறோம் ஆண்டவரே. வாழ்க்கையை பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா, மரண பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. எனது வாழ்க்கையின் பாவங்களை நினைத்து வேதனையோடு இருக்கிறேன் ஆண்டவரே. எனது வாழ்க்கையில் நான் எடுத்த சில தீர்மானங்களை நினைத்து வேதனையோடு இருக்கிறேன் அப்பா. ஆனால் இந்த ஆராதனையின் நேரம் எனக்கு விடுதலையாக மாறட்டும். இந்த ஆராதனை நேரம் எனக்கு வெற்றியாக மாறட்டும். இந்த ஆராதனை நேரம் எனக்கு சுகமாக மாறட்டும் ஆண்டவரே. நோய் நொடிகளோடு கடந்து போகிறேன் ஆண்டவரே. குறுக்கு வலி, முதுகு வலி, முட்டு வலி, கால் தண்டுகள் வலி ஆண்டவரே, உள்ளங்கால் முதல் உச்ச தலைவரை எல்லா இடங்களிலும் எனக்கு வலிகளாக நோய்களாக நிறைந்திருக்கிற போது நோய்களோடு இந்த நோய்களில் இருந்து கொண்டு ஆண்டவரை நானுமே ஆராதிக்கிறேன். யோபு சொன்னது போல எனது உடல் அழுகி இந்த மண்ணோடு ஒட்டி சேர்ந்தாலும் அந்த மண்ணிலிருந்து நான் ஆண்டவரை புகழ்வேன் என்று சொன்னது போல அனைவரும் எங்களது வேதனையில், எங்களது இன்பங்களில், எங்கள் நோய்களில், எங்களது பிரச்சனைகளில், எங்கள் கசப்பான அனுபவங்களில் இந்த நாளிலே நாங்களுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிற போது நிச்சயமாக யோபுடைய வாழ்வை ஆசீர்வாதங்களால் நிரப்பினது போல எங்களது வாழ்வை ஆசீர்வாதங்களால் நிரப்புவீர் என்று நம்புகிறோம் அப்பா. அந்த நம்பிக்கையினால் ஆண்டவரே இதோ இந்த வேதனையில் இருந்து கொண்டு, இந்த தீச்சூளையில் இருந்து கொண்டு, இந்த சிங்கக்கோட்டில் இருந்து கொண்டு நாங்கள் உம்மை புகழ்ந்து பாடி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. விடுதலை நாயகா, எங்களது வாழ்க்கையில் வாரும், எங்களது வாழ்க்கையில் கரத்தை நீட்டு ஆண்டவரே. நீ தொடாதே, எனது மகனை தொடாதே என்று சொல்லுவாரு ஆண்டவரே. நீ ஆவிகளுக்கு மேல் அதிகாரம் உடையவராக இறங்கி வாரும் ஆண்டவரே. தீய சக்திகள் எங்களது வாழ்க்கையை நெருக்கி பாதாளத்தில் எங்களை இழுக்கிற வேளையிலே ஆண்டவரே நிறுத்துகின்ற வல்லமையாக இறங்கி வருவீராக அப்பா. இந்த நேரத்திலே இறங்கி வருவீராக அப்பா. எங்களது வாழ்க்கை விடுதலையாக மாற இறங்கி வருவீராக. எங்களது வாழ்க்கை வெற்றியாக மாற இறங்கி வருவீராக. எங்களது வாழ்வு நலமாக மாற இறங்கி வருவீராக. இந்த நேரத்திலே எங்களது மத்தியை கடந்து செல்லுவப்பா. இஸ்ரேலுடைய மக்களுடைய வாழ்க்கை அவர்கள் மத்தியிலே கடந்து சென்ற ஆண்டவரே. நோய் நொடிகள் நிறைந்த மத்தியை கடந்து சென்று அவர்கள் நோய்களை தொட்டு குணப்படுத்தின ஆண்டவரே. வாழ்க்கையில் துன்பங்களை இடங்களில் சென்று அவர்கள் துன்பத்தை மாற்றின ஆண்டவரே. நாசருடைய வாழ்க்கையில் கடந்து சென்று கல்லறையிலிருந்து வெளியே கொண்டு வந்த இறைவா, நாங்களும் கல்லறை நிறைந்த போல வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கல்லறை தோட்டங்களிலிருந்து எங்களை வெளியே கொண்டு வரும் வாழ்வு கலைத்து வரும் ஆண்டவரே. வாழ்வு கலைத்து வரும் ஆண்டவரே. வாழ்வு கலைத்து வரும் ஆண்டவரே. தங்களை ஆராதிக்கிறோம், தங்களை புகழ்கிறோம் அப்பா. ஆராதனை 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 ஆராதனை. இரக்கங்களை உயர்த்தி எல்லா மக்களும் ஸ்துதிக்கட்ടെ. ஆராதனை ஆராதனை எல்லாரும் இரக்கங்களை உயர்த்தி ஸ்துதியுங்கள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. எல்லா மக்களும் கண்ணீரோடு முழு வேதனைகளை ஒப்புக்கொடுத்துக் கொண்டு ஆண்டவர் கண்ணீரை துடைக்கிற இறைவன், ஆண்டவர் வேதனையை சுகப்படுத்துகிற இறைவன், ஆண்டவர் நோய்களை மாற்றுகிற இறைவன், வாழ்வுக்கு அழைத்து வருகிற இறைவன் நமது ஆண்டவர் ஒருவர் தான். உண்மையில் ஒரே கடவுள். அவர் உனக்கு வாழ்வு தரையிலோ உன்னை தேடி வந்திருக்கிறார். உன்னை தொட்டு குணப்படுத்த மத்தியில் இருக்கிறார். உன்னை பாதாளத்திலிருந்து தூக்கி நிறுத்த இதோ வந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆராதனை 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 அப்பா. துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. எல்லா மக்களும் விழுந்தால் படியிட்டு இரு கரங்களையும் கூப்பி கண்களை மூடி நமது வாழ்க்கையை முழுவதுமாக ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தயாராகின்ற நேரம். எந்தெந்த இடங்களில் ஆண்டவர் நம்மை தொட வேண்டும் என்று விரும்புகிறோமோ அந்த இடங்களை நமது உடலுடைய பாகங்களாக இருக்கலாம். உடல் நோய்கள் அனைத்தையும், தலையில் வலி இருக்கிறதா, என் ஆண்டவரே என் சிரசில் என்னை தொடும் ஆண்டவரே. கைவலி இருக்கிறதா, கையில் என்னை தொடும் ஆண்டவரே. என் உள்ளுறுப்புகளை பிரச்சனை இருக்கிறதா, என் உள்ளுறுப்புகளை தொடும் ஆண்டவரே. என்னை தொடும். முழுவதுமாக ஒப்புக் கொடுப்போம். நம்மை தொல்லை பண்ணுகிற நபர்களை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். கடன் பிரச்சனையினாலாக இருக்கலாம், அல்லது சொத்து பிரச்சனையினாலாக இருக்கலாம். சின்ன சின்ன தகராறுகள் செய்து கொண்டிருக்கிற நபர்களை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரை மனமாற்றத்தை தாரும். எனக்கோ அல்லது என்னோடு தொல்லை தருகின்ற நபருக்கோ ஆண்டவர் யார் மாற வேண்டுமோ ஒரு மாற்றத்தை தாரும் ஆண்டவரே. அவர்களை நான் தருகிறேன் எமது கரங்களில் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நமது வாழ்க்கையில் துன்ப துயரங்களை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். கடன் பிரச்சனைகளை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம்.
விண்ணேற்றம் அடைந்த ஆண்டவர் தனது விண்ணேற்ற திருநாளை கொண்டாடுகிற இந்த தருணத்தில் சீடர்களை ஆசீர்வதித்தது போல நமது வாழ்வையும் ஆசீர்வதிக்க வேண்டும். அவர் இரு கரங்களையும் நீட்டி நமது சிரசின் மேல் வைத்து உன்னை முழுவதுமாக நான் ஆசீர்வதிக்கிறேன் மகளே என்று சொல்லுகின்ற அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் ஆசீர்வாதத்தால் நிரம்ப பெற்றவர்களாக எவ்வாறு சீடர்கள் திரும்பி வந்து ஆண்டவரை புகழ்ந்து பாடிக்கொண்டு ஜெபித்துக் கொண்டே இருந்தார்களோ, அதுபோல இங்கிருந்து ஆசி பெற்றவர்களாக வீடு திரும்புகின்ற போது வீட்டிலும் ஆண்டவரை புகழ்ந்து பாடுகின்றவர்களாக, அவரை நினைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்களாக நாம் வாழ்கின்ற வல்லமை பெற வேண்டும். ஆண்டவரே, எல்லா வேளையிலும் உம்மை புகழ்ந்து பாடி ஜெபிக்கின்ற ஒரு அருளை தாரும் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை தேடுகின்ற ஒரு வரத்தை தாரும் ஆண்டவரே. எல்லா விதமான அனுபவங்களிலும் உம்மோடு சேர்ந்து இருக்கின்ற வரத்தை தாரும் ஆண்டவரே. நீரின்றி எனது வாழ்வில் வளம் இல்லை ஆண்டவரே. நீர்தான் என் வாழ்வுக்கு வளம், நீர்தான் என் வாழ்வுக்கு வெளிச்சம், நீரே என் வாழ்வுக்கு ஒளி. ஆகையால் எனது வாழ்வில் நீர் நிறைந்து என் வாழ்வில் என்னோடு வந்து தங்கி என் குடும்பத்தை, என்னை சார்ந்தவர்களை, என் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களையும், என் பெற்றோரை, என் பிள்ளைகளை, என் அண்டை வீட்டாரை, என் உறவினர்களை எல்லாவரையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதி. எல்லா மக்களையும் ஆசீர்வதி. ஆண்டவருடைய பாதத்தில் நமது எல்லா ஜெப கருத்துக்களையும் வேண்டுதலை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்வோம். உயிரளிக்குமொரப்பம் நீ மனிதர்க்கு மீட்பை தந்திடும் உன்னதமாகும் அப்பம் நீ, உன்னதமாகும் அப்பம் நீ. மானிடரே, அன்போடு ஈசோவை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவரின் பரிசுத்தமா திருமுன் சேர்ந்து வணங்குங்கள். திருமுன் சேர்ந்து வணங்குங்கள். வானிலிருந்து வந்துள்ள உயிரளிக்குமொரப்பம் நீ மனிதர்க்கு மீட்பை தந்திடும் உன்னதமாகும் அப்பம் நீ, உன்னதமாகும் அப்பம் நீ. தூயவரே, உம்முடலாலும் மீட்பருளும் இரத்தத்தாலும் பாவத்தின் கரைகளில் இருந்து மனிதரை நீர் விடுதலை செய்தி. ஆண்டவரே, உம் திருவருளை பொழிந்திடுவீர் உம் மக்களில். தூயவராய் வாழ்ந்திடவே அருள் தாரும் இறையும் வரங்கள்.